நாங்களும் காவல்துறையும் ஒரே மாதிரி. என்ன தெரியுமா, நம்ம 2 பேருக்குமே லீவு கிடையாது. என்னங்கய்யா? நல்ல நாள் பெரிய நாள் கிடையாது. ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது, நல்லது போக முடியாது, கெட்டது போக முடியாது, டியூட்டி பார்த்தே ஆகும். அது மாதிரி நம்ம நேரம் வாங்கியாச்சுன்னா அந்த நேரம் கல்யாணம் வச்சு நம்ம நிப்பாட்டு போகணும். நேரத்துக்கு வந்தது ஆகும். தாலி கட்டி போயிடுவாங்க. நானும் சொல்லுவேன், என் புருஷன் போட்டா பெருசா மாட்டி மாலையெல்லாம் போட்டு சும்மா செய்ய முடியாத நிப்பாட்டு நிப்பாட்டு இருங்கப்பா. மாலையை போட்டு நானும் சொல்லுவேன், பாருங்க அவருக்கு எத்த தண்டி இருக்கு பாருங்க. ஏமா மொட்டை முடி போட்டாங்க மாட்டிருக்கேன். ஏங்க மீச பாருங்க, காது வரையும் வச்சிருக்காரு. இவ்வளவு சின்னதா இருந்தாலும் பிடிக்காது, நல்ல பெருசா இருக்கணும். சும்மா இல்ல இப்படியா செத்து போவேன். எப்படி தெரியுமா என் புருஷன் செத்தாரு? நான் தான் கொண்டு மீன் குழம்புல விஷத்தை வச்சு ஒரு நாள் மீசை எடுத்துட்டு வந்துட்டாரு. சரி, அன்னைக்கு சுத்தமா இல்ல, அன்னைக்கு வச்சதுதான் மீன் குழம்புல. நான் பைத்தியக்காரன் கிடையாது. நான் இன்று முதல் சைவத்துக்கு மாறிவிட்டேன். சாம்பார சாப்பிடுவீங்கல்ல? சாம்பார்லையுமா? சாப்பாடு சாப்பிட்டா தானே. நான் ஒன்லி பால் மட்டும் தான் சாப்பிடுவேன். பாலை குடிப்பீங்கல்ல? கிளாஸ்ல குடிச்சா தானே கலக்குவேன். எலி பேஸ்ட தட்டிடுவேன், ஈர துணி போட்டு தொட கையில பிடிச்சி கட்டிடுவேன். நுர தண்ணி தான் சாகணும். பொம்பளை எம தரமாட்டாங்க. இத்த தண்டி இருக்கணும். உங்களை ஜாக்கெட்டை கட்டாம பேச சொல்லியா? தொட்டா ரொம்ப ப்ரூவ் பண்ணுவேன். தொட்டா அப்படியா? பொம்பளை அப்படியே தொட்டு தொட்டு வச்சுக்கிட்டா அன்னைக்கெல்லாம் போட்டு அவங்க பேசாம தான் இருந்தா. அந்த கிழவிய பால் கொடுத்துன நீ தானையா? கூட துணைக்கு வந்து கிழவிய கூட விட மாட்டேங்கிறாப்ல. நல்லா இருந்துச்சா அந்த பீஸ்? இப்ப நல்லா இருக்கா? பார்த்தா கேட்கணும் சொல்லு. என்னன்னு அதுவும் கேட்டுதான் வந்துச்சு. அவருக்கு சமாதானம் போவோம். நமக்கு அதுக்கு சண்டை. ஒரு ஆணின் தயவு பெண்ணுக்கு தேவை. கிழவி கேட்டு விட்டுச்சு. ஒரு பெண் தயவு ஆணுக்கு தேவை. கொல்ல போறவனே. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மண்ணை என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழையா வர மாட்டேன். Come on, tell me. மாம்பழம் வைக்கிறேன். மாம்பழமா? ஆமா, உண்மையிலேயே மாம்பழம் வைக்கிற பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. மாங்கா ஊட்டாத சோத்தை மாங்காய் ஊட்டும்டாங்க. ஒரு துண்டு மாங்காய் இருந்தா ஒரு புள்ள குடிச்சு போயிடும். பாத்துக்கிட்டே ஒரு புள்ளைய தான் குடிச்சிருப்பீங்களா? இது என்ன மாம்பழம்? மல்கோவா. மாம்பழத்துல பல ஜாதி மாம்பழம். அது எப்படி பல ஜாதி? மல்கோவா, புதாத்தா, காசாலட்டு, கல்லாமணி, பாராமணி, நீலா. ஐயோ என்னையா ஓல்டு டான்ஸ் சொன்னீங்க. உங்களுக்கு உங்க பிரச்சனை. இது என்ன ஜாதி மாம்பழம்? மல்கோவா. எத்தனை ரூபாய் சொல்லுவேன். என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு புள்ளைய வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பழகிட்ட கொடுக்காத இவங்களுக்கு திங்க தெரியாது. என்ன திங்க தெரியாது, வாங்க தெரியாது. என்ன பெரிய திங்க பெரிய விஷயமா? வாங்குவோம், பழத்தை எடுத்து கத்தியில போட்டு கீத்துக்கிட்டா சாப்பிடுவோம். கீத்து வச்சு சாப்பிடுவோம். நான் சொன்னா அப்புறம் மாம்பழத்தை என்ன முழுங்க முடியும்? கத்திதான் சாப்பிடணும். கத்தி படவே கூடாது. மாம்பழத்தை எப்படி சாப்பிடும் நான் சொல்லித்தரேன். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க. மாரியாவை பாக்குறாரு. இன்னைக்காவது அவர் நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு மாம்பழத்தை கையில எடுத்து லைட்டா ஒரு நசுக்கணும். காயா பழமா அப்படியே தொட்டு பார்க்கணும். அப்புறம் அவர் பம்ப் பண்ணணும். எதுக்கு? அது என்ன பொசிஷன் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் அப்படி உள்ள வச்சு அப்படியே அடக்கணும். ஹலோ, மாம்பழத்தை காட்டுனா மாம்பழத்தை தூர நீங்க என்ன எலுமிச்சை பழத்துல விளக்கு போட பாருங்க. அப்படி கதை நான் அரைக்கணும்னா கொள்ள கொள்ளன்னு ஆயிரும்.
அப்ப என்ன செய்ய முடியுமா? அவர் நல்லா ரசிக்கிறாரு. நல்லா கேட்பாங்கம்மா. இந்த நுனி பக்கம் சின்னதா ஒரு கை கடிச்சிட்டு இங்கே கூட அமுக்கிட்டு ஒரு ஐயோ கொட்டை வாய்க்குள்ள போயிடாமையா? நீதான் கையை வச்சு கத்துக்கணும். நான் என்ன அதுதான் கொட்டையா நீங்க ஆபரேஷன் தேட்டர் வேலை பார்க்குற மாதிரி ஏங்க கொட்டையோட முழுக முடியும்? மாம்பழ ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி போகும் உள்ள டீம் வராது. அதுக்கும் வேண்டிய இல்லை. நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. அது அப்படியே ஏங்க 2000 வச்சிருக்கீங்களா? 2000 5000 கொடுப்பேன். தட்டுப்பாடா இருக்கு கொஞ்சம். இந்த ஒரு வாரத்துல வந்து தட்டுப்பாடு. நீ மாம்பழம் வைக்கிறேன்னு சொன்னியா? நான் மாம்பழம் வைக்கிறேன். அம்மா உன் மாம்பழம் தெரியாதுமான்னு பாருவேன். ஒவ்வொரு பிள்ளையும் இழந்த பழம் வைக்கிறேன். இழந்த பழம் வைக்கிறேன் அம்மா ஓ இழந்த பழம் தெரியாதுமான்னு. இது நான் எப்பவும் பாருறது. அன்னைக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து திடீர்னு சப்போட்டா பழம் வைக்கிறேன்னு எப்படி பாத்தீங்க? காலத்துக்குள்ள சேரணுமே. ஆமா சப்போட்டா பழம் வைக்காம போயிரும்ல. மூளைக்கு வேலை கொடுத்து எப்படி சப்போட்டா வைக்காம அம்மா சும்மாங்க அது ஏமாந்து போயிருக்கும். அக்காப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன். சரி மாமா என்னமா அப்பாப்பா நான் தெரியாம பட்டேப்பா. போகுது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அங்கோடு சென்றேன் ஆடு வச்சிருந்தேன் வண்டி வச்சிருந்தேன் அஞ்சாறு ஏக்கர் நெஞ்சு வச்சிருந்தேன் 4 மனச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் குறிச்சு முடியாது நிறையாச்சு குடிதான் வேண்டாம்
கைகாலு நடுங்குது திருநாயி ரூட சிரிக்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்படி ஆடு வச்சிருந்தேன் வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேண்டாம் படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 ஆடு வச்சிருந்தேன் வண்டி வந்து அங்காரையுடன் நின்று வச்சிருந்தேன் 4 வருஷம் நின்று வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் சவுண்ட கேளு போறோம்